வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங். இன்றைக்கி உங்களுக்கு நான் மொறு நெத்திலி வறுத்து காமிக்க போகிறேன். ரொம்ப பிரமாதமாக வந்ததுங்க. இது வந்து ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நான் தயார் பண்ணேன். சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ்க்கு ஒரு பிரமாதமான சைட் டிஷ். அருமையாக இருக்குது. நீங்கள் அப்படியே கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் மொறுன்னு. இதுக்கு தேவையான பொருட்கள் அந்த செய்முறை பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த நெத்திலி மீனை க்ளீன் பண்ண போகிறேங்க. இந்த நெத்திலி மீன் வந்து ஆல்ரெடி ப்ரீ க்ளீன்டு வாங்கினேன் நான். ஃப்ரெஷ் டு ஹோம்னு ஒரு ஆப் இருக்குது. ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிங்கன்னா சென்னையில் கூட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. ரொம்ப அருமையாக அவங்க வந்து க்ளீன் பண்ணி பேக்கேஜ் பண்ணி விற்கிறாங்க. இந்த கறியில் வந்து எந்த விதமான கெமிக்கல்ஸ் இல்லை. ஸோ வந்து கறி, கோழி, மீன் எதுலேயுமே அவங்க கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணுறது இல்லை, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லை. ஸோ பேசிக்காக வந்து நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணுறீங்களோ இம்மீடியட்டாக அவங்க க்ளீன் பண்ணி பேக்கேஜ் பண்ணி வேக்யூம் சீல் பேக் பண்ணி உங்களுக்கு ஷிப் அவுட் பண்ணுறாங்க. ரொம்ப க்ளீனாக இருந்ததுங்க மீன். இது பொடி மீனாக இருக்க தொட்டு 1-2 மீனை வந்து அவங்க சரியாக க்ளீன் பண்ணல. கொஞ்சமாக அந்த குடல் இருந்தது. ஸோ அதை நான் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். அந்த செதில் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டேன். அது கையாலேயே ஈஸியாக வந்துடுச்சு. நல்லா ஒரு 2 முறை கழுவி வாஷ் பண்ணேன். நல்லா க்ளீனாக இருந்ததுங்க மீன். ரொம்ப க்ளீனாக அவங்க வந்து பேக்கேஜ் பண்ணி க்ளீன் பண்ணி விற்பனை பண்ணுறாங்க. ரொம்ப சீப்பாகவும் இருக்குது. இது வந்து 1/2 kg மீனுக்கு வந்து நல்ல குவான்டிட்டி வந்துருக்கு. ஸோ அந்த தலைபாகம்லாம் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ இந்த மீனை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். 2 முறை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்ற போகிறேன். இப்போ இந்த மீன் க்ளீன் ஆயிடுச்சு. இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். மீனை வந்து க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சேர்த்து வச்சுருக்கோம். ரொம்ப அருமையாக இருந்ததுங்க மீன். இந்த மீனுக்கு மேரினேஷனுக்கு ஒரு எலுமிச்சம்பழம் சாறு நான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் சாறு, கருவேப்பிலை, அரிசி மாவு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக சீரகத்தூள் கூட சேர்த்துக்கினேன். 1/2 முட்டை அடித்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது. இவ்வளோதாங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். மைதா மாவு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. ரொம்ப அருமையாக வரும், மொறு நல்லா வரும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் வந்து இந்த மீனை நான் சேர்த்துக்கினேன். மீனுக்கு நல்லா மசாலா சேர்க்க போகிறேன் இப்போ நான். இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறுனா போதும். இந்த மீன் ஊறுனாக்கா நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக மொறுன்னு அந்த ஃபிஷ் ஃப்ரை நீங்கள் வந்து தயார் பண்ணி ரசம் ரைஸ், சாம்பார் ரைஸுக்கு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ இந்த மீனில் வந்து மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி, கரம் மசாலா தூள், அரிசி மாவு, ஒரு ஃபுல் எலுமிச்சம்பழம் சாறு நான் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்க போகிறேன். முட்டை சேர்த்துக்க போகிறேன். கருவேப்பிலை, உப்பு. மீனில் வந்து எல்லா பொருட்களும் ஆட் பண்ண பிற்பாடு நான் இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க. எல்லா மசாலா, எல்லா பொருட்களும் அந்த மீனில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுங்க. இல்லைன்னா தண்ணியே தேவையில்லை. நம்மளுக்கு இந்த மீன்லேயே அந்த நிறைய தண்ணி சத்து விட்டு வரும். ஸோ நீங்கள் நிறைய தண்ணி சேர்க்கறதுக்கு போகாதீங்க. இப்போ வந்து நான் ரொம்ப ட்ரையாக இருக்க தொட்டு கொஞ்சமாக நான் தண்ணி தெளித்து இந்த மீனை மேரினேட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபி இன் டீட்டெயில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்ட் அபவுட் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரக்ட் ஆகும். For regular updates, do like me and follow me on Instagram, Facebook and Twitter. All the links to my social media put in the description box below this video. The same recipes are also posted in YouTube Tamil or a link put in the description box below this video. இப்போ இந்த மீன் வந்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆயிடுச்சுங்க. இது மூடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணுறதுக்கு விட போகிறேன். எண்ணெய் நல்லா காய வச்சுருக்காங்க. ஒரு 15-30 நிமிஷம் இந்த மீன் ஊறுனா போதும். இது பொடி மீனாக இருக்க தொட்டு சீக்கிரமாக ஊறும் உங்களுக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சதும் மிதமான தீயில் ஒரு மீனாக சேர்த்து நான் ஃப்ரை பண்ண போகிறேன். 5 நிமிஷம் ஆச்சுங்க இந்த ஒரு பேட்ச் வறுக்கிறதுக்கு. எனக்கு திருப்பி நல்லா ஃப்ரை பண்ணேன்.
ஒரு 5 நிமிஷம் ஆச்சு எனக்கு ஃப்ரை ஆகிறதுக்கு. இந்த மீன் எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து எண்ணெய் காயாமல் நீங்கள் சேர்த்திங்கனாக்கா மீன் வறுப்படாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறதுக்கு விரும்புகிறேன். மீனில் நம்ம முட்டை சேர்த்துருக்கோம், அதனால வந்து எண்ணெய் நல்லா பொங்கி வருது. ஸோ பயப்படாதீங்க, அந்த எண்ணெய் அப்படி தான் பொங்கும். நம்ம எந்த ஒரு பொருளில் முட்டை சேர்த்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணாலும் இந்த மாதிரி தான் பொங்கும் எண்ணெய். அந்த சன்ஃப்ளவர் ஆயிலுக்கு அந்த மாதிரி ஒரு தன்மை. அண்டு எண்ணெயில் பொங்கும். ஸோ டோன்ட் வரி. இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுங்க மீன். 5 மினிட்ஸ் ஆச்சு. இந்த நெத்திலி மீன் நல்லா முறுமுறுன்னு வறுப்பட்டுருச்சுங்க. இப்போ இது எண்ணெயிலேருந்து எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மேலே வைக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் அந்த எண்ணெய்லாம் வடிய விடுறதுக்கு. இல்லைனா நீங்கள் ஒரு ஜடல பாத்திரத்தில் இது எடுத்து வைக்கலாம். எண்ணெய் நல்லா வடியணும். இது வந்து நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம். கொஞ்சம் கோல்டானாலும் பரவாயில்ல, நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம். சாம்பார் சாதம் ஒரு ரசம் சாதமோட அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். ஆல் த லிங்க்ஸ் டு மை சோஷியல் மீடியா அண்ட் பிளாக் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த ரெசிபியில் யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாம் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.